கூட்டணி அரசியலா, கொள்கை அரசியலா? அதாவது தமிழ்நாட்டுல கொள்கைய மட்டும் வச்சா ஜெயிக்க முடியுமா? இல்ல கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, சில பேர் சொல்லுவாங்க, கொள்கை தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்கு கொள்கை இருந்தா தான் அந்த கட்சி வந்து ஆண்டாண்டு காலம் இருக்கும். ஸோ கொள்கைய வச்சா மட்டும் தான் அந்த கட்சியும் ரன் ஆகும். அதே மாதிரி அந்த கட்சிக்கு ஓட் போடுவாங்க. ஸோ கொள்கை வச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ கூட்டணிலாம் இப்ப வந்தது. கூட்டணி சில சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் உருவானதுக்கு அப்புறம் கூட்டணி வச்சது. ஸோ கொள்கை அரசியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இல்ல இப்போதைக்கு வந்து கூட்டணி மட்டும் தான் வந்து ஜெயிக்க முடியும். கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் அங்கங்க இருக்கிற கட்சிகள் சில வாக்குகளை வந்து தன்வசப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து அரசியல், அதாவது இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல கொள்கை அரசியல் வந்து ஜெயிக்குமா இல்ல கூட்டணி அரசியல் ஜெயிக்குமா அப்படின்றத நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி நடக்கவே நடக்காது. ஒரு கூட்டணிக்கும் இன்னொரு கூட்டணிக்கு தான் போட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 2026 தேர்தலை வச்சு நம்ம வந்து உணர முடியும். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகளா இருக்கிறது அதிமுகவும் திமுகவும் தான். ஸோ இரு கட்சிகளுக்கு இடையே தான் வந்து ஒரு கூட்டணி போர் நடக்குது, அதாவது தேர்தல் போர் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இரு கட்சிகளோட கொள்கை போர் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா கொள்கை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. ஸோ வந்து கொள்கைப்படி வந்து அவங்களோட கொள்கையும் இவங்களோட கொள்கையும் ரொம்ப வெவ்வேறா இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல, ரெண்டு பேர் கொள்கையும் ஒரே மாதிரி தான். ஆனா வந்து அப்போ இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது சில பல காரணங்களால தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனாரு. ஸோ வந்து கொள்கை டிஃபர் ஆகி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகல. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஒவ்வொரு தேர்தலும், அதாவது இப்போ வரப்போற எல்லா தேர்தல்லையுமே வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியும் முக்கியம் அப்படின்றதுனால இந்த 2026 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டணி அரசியலா, ஒரு கூட்டமைப்பா தான் வந்து இந்த தேர்தலை வந்து எல்லாருமே சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியும் முக்கியம். ஏன்னா ஸ்மால் பார்ட்டிஸ் தான் வந்து அங்கங்க இருக்க வாக்குகளை வந்து பிரிப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஒவ்வொரு சமூக வாக்குகளா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கொள்கையை பிடித்து அந்த கொள்கையை பின்பற்றுபவரோட வாக்குகளா இருக்கலாம். ஸோ வந்து அங்கங்க சிதறி கிடைக்கிறனால அந்த எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் 1% வாக்குகளை வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த தொகுதியில ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ கூட்டணி அரசியல்ன்றது தான் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இப்போ தமிழ்நாட்டில் சின்ன சின்ன பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அளவில் பெரிய கட்சியா வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்திய நேஷனல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட 2 பார்ட்டி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாமக, பாஜக, தமாக, ஸோ தேமுதிக, முஸ்லீம் லீக் கட்சி, ஸோ மனிதநேயம் கட்சின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன சின்ன பார்ட்டிஸுமே வந்து ஏடிஎம்கே கூடயும் டிஎம்கே கூடயும் வந்து இந்த சிறு சிறு கட்சிகள் வந்து தனித்தனியா போய் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலையே சந்திக்க போறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன கட்சிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே 3% வாக்குகளை வந்து தன்வசப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன கட்சிகள் ஆட்சியை பிடிக்க முடியலனாலும், அதாவது கிங்கா செயல்பட முடியலனாலும் இந்த கட்சிகள் வந்து ஒரு கிங் மேக்கரா செயல்படும். ஏன்னா இந்த கட்சிகள் மூலமா ஒரு கிங் உருவாகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னா வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர், அதாவது அங்கங்க இருக்க ஓட்டுகள், பிரிஞ்சு கிடக்கிற ஓட்டுகள் வந்து ஒரே இடத்துல சேரப்ப அந்த ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ கூட்டணி அரசியலுக்கு முக்கிய காரணமே இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கூட்டணியில இருக்க கட்சிகள் வந்து ஒரே கேண்டிடேட்டுக்கு மொத்த வாக்குகளும் போகும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, டிஎம்கேக்கு ஒரு 35% ஓட்டு அந்த தொகுதியில இருக்கு அப்படின்னா, அந்த தொகுதியிலேயே வந்து காங்கிரஸ்க்கு 7% ஓட்டு இருக்கும். அதே மாதிரி விசிகாவுக்கு ஒரு 4% ஓட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில செயல்படும் போது இந்த ஒட்டுமொத்த வாக்குகளுக்கும் அந்த ஒரே தொகுதியில ஒரே கேண்டிடேட்க்கு மொத்தமா வந்து விழுகிறப்போ 46% ஓட்டு அந்த கேண்டிடேட்க்கு விழுந்து அந்த கேண்டிடேட் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கூட்டணி அரசியலோட ஒரு யுக்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனாலதான் கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய சக்தியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து கேண்டிடேட் பிடிக்காம இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து உட்கட்சி பூசெல்லாம் நடக்கும். அதாவது இப்போ ஒரு தொகுதியில விசிகா கேண்டிடேட் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடும் போது அங்கே வந்து லெஃப்ட் பார்ட்டியோட
கேண்டிடேட் நிற்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து நடக்கும். ஸோ வந்து கட்சிக்கு வேறு வேறு கட்சியில இருந்து நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், இவங்களுக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற சிலரும் இருக்காங்க. ஸோ அதனால அந்த சமயத்தில் வந்து இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சரியாப்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப 100%க்கு ஒரு 20% தான் இது வரும். 80% அவங்க வேலை செய்வாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுமே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் கூட்டணியாக தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதளவு தான் இப்போ வரலாறுமே அப்படிதான் சொல்லுது. இப்போ நம்ம கொள்கை அரசியலை பற்றி பேசணும் அப்படின்னா கொள்கை அரசியல் கிட்டத்தட்ட 65 வருஷம் 75 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கொள்கைன்றது திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகமா உருவாச்சு. அந்த கொள்கையை வச்சுதான் இப்போ வரையும் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திராவிட கொள்கையை பொறுத்தவரையும் வந்து சமூக நீதி, ஜாதி எதிர்ப்பு, பெண்கள் சமத்துவம் இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் வச்சுதான் அப்போ வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஈவி ராமசாமி அவர்களும் சி.என். அண்ணாதுரை அவர்களும் திராவிட கொள்கையை முழுமையா தமிழக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்ததுனாலதான் அந்த கொள்கை வந்து இவ்வளவு நாள் வந்து திமுகவை நிலைநிறுத்த செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திராவிட கொள்கைன்றது அப்போ இருந்தே இருந்தாலும் இப்போ திராவிட கட்சிகளுக்குள்ள கூட்டணி அரசியல்ன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அரசியலாக தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி எல்லாரோட பார்வையிலுமே தெரியுது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் யார் வந்து கொள்கை அரசியலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் அலைன்ஸ் பாலிடிக்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு கட்சினா அது வந்து என்டிகே கட்சி தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கட்சி வந்து கூட்டணி அரசியல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் அரசியல் செய்வோம். ஸோ தமிழர் அடையாளம் தான் அரசியல் பண்ணுவோம், தேசிய இன அரசியல் தான் பண்ணுவோம், ஆன்டி திராவிடியன் அதாவது வந்து திராவிடத்துக்கே நாங்கள் எதிராக செயல்படுறோம் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சு தான் வந்து நாம் தமிழர் கட்சி கொள்கை வந்து இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி இதுவரை யார் கூடயுமே வந்து கூட்டணி வைக்கல. இப்போ இந்த 2026 தேர்தல் வரையும் நாங்கள் யார் கூட கூட்டணி இல்லை, கூட்டணி நாங்கள் அமைச்சோம் அப்படின்னா கொள்கையில டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் எங்களோட கொள்கையில வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் நாங்கள் கொள்கையை பிடிச்சிட்டு வச்சுட்டு கொள்கை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து திராவிட கொள்கையும் கையில் எடுத்திருக்காங்க, தமிழ் தேசியத்தையும் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ திராவிட கொள்கையில இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்துட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல கொள்கையை வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழர் அடையாள அரசியலை வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. இவங்க என்னதான் கொள்கையை வச்சாலும் கூட்டணி அரசியலை வரவேற்க தான் செய்றாங்க. ஏன்னா இப்போ நாங்க எந்த கட்சி கூட வேணாலும் நாங்க கூட்டணி அமைக்கலாம், நாங்க வந்து வரவேற்கிறோம், எங்களோட கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை வரவேற்று தான் இருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையும் எங்களுக்கு வந்து கொள்கை அரசியலும் முக்கியம், கூட்டணி அரசியலும் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கூட்டணி விசஸ் ஏடிஎம்கே கூட்டணி தான். இப்போ இந்த ரெண்டு கூட்டணி கடையில தான் வந்து போட்டியே நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா என்டிகே ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அலைன்ஸ் வந்து அவ்வளவா இல்ல. ஸோ என்டிகே வந்து எங்களுக்கு அலைன்ஸே வேணான்னு சொல்லிட்டாங்க. டிவிகே வந்து இன்னும் சில கட்சிகள் கூட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தான் இருக்கு, ஆனா கூட்டணி இன்னும் உறுதி செய்யல. இப்போதைக்கு கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணியும் எஸ்பிஐ கூட்டணியும் அப்படின்னு சொல்லலாம். என்டிஏ கூட்டணின்றது பாஜக, அதிமுக, இப்போ பாமக சேர்ந்திருக்காங்க, அதே மாதிரி தமாகவும் சேர்ந்திருக்காங்க. இப்போதைக்கு கூட்டணி சேர்ந்திருக்காங்களே தவிர கூட்டணி பலமான்னு கேட்டா வந்து இப்போ வரையும் அரசியல் வட்டாரங்கள்ல கூட்டணி வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ அதை எதிர்த்து, ஏன்னா என்டிஏ கூட்டணியை எதிர்த்து எஸ்பிஐ கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழக தேர்தலை பொறுத்த வரையும் டிஎம்கே கூட சேர்ந்த கட்சிகள் நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு சேர்ந்திருக்காங்க, இல்ல இது தேர்தலுக்காக நாங்க சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டிஎம்கே கூட சேர்ந்த கட்சிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக நீதியும் சொல்றாங்க, பிளஸ் மதச்சார்பின்மையும் சொல்றாங்க. ஏன்னா வந்து பாஜகவை முற்றிலும் எதிர்க்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்காங்க. டிஎம்கேல எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்டோட 2 பார்ட்டிஸ், விசிகா, இப்போ தேமுதிகவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மதிமுகல இருந்து பிரிஞ்ச டிவிகேவும், அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய கட்சின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக கூட இத்தனை கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் சீட்டு பிரச்சனை வரும் அப்படின்றதையுமே வந்து கருத்துல கொள்ளணும். ஸோ அதனால இப்போ வந்து 2 கூட்டணிக்கு இடையில தான் வந்து இப்போதைக்கு இந்த 2026 தேர்தல் வந்து நடக்க போகுது. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையும் நாங்க வந்து ஆன்டி டிஎம்கே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து நீக்கணும், ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படின்ற ஒரு ஒத்த கருத்துடைய எல்லா கட்சிகளுமே எங்க கூட கூட்டணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. ஸோ வந்து திமுக கூட்டணி என்ன சொல்றாங்க அப்படின்னா மதச்சார்பின்மை, அதாவது பாஜகவை முழுவதுமா எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடைய எந்த கட்சியா இருந்தாலும் எங்க கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே சொன்னாலும் இப்போ டிஎம்கே கூட நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஸோ அது சீட்டு பிரச்சனை ரொம்பவே இருக்கு, 1 சீட்டு 2 சீட்டு இந்த மாதிரி. இப்போ கூட காங்கிரஸ் 36 சீட் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எத்தனை சீட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு தெரில. விசிகா, தேமுதிக, ஸோ அவங்கவுங்க கட்சிகளோட டிமாண்ட் வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ
இறுதி முடிவு வந்து திமுக தான் இருக்கும். ஸோ ஓவராலா நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தோம் அப்படின்னா கொள்கை அரசியலா கூட்டணி அரசியலா அப்படின்னு கேட்டா இப்போ நடைமுறையில இருக்கிறது வந்து கூட்டணி அரசியல்னு சொல்றாங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டு அரசியல் படி கொள்கை அரசியல் ஜெயிக்க முடியுமா இல்ல கூட்டணி அரசியல் தான் ஜெயிக்க முடியுமான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.